கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் சந்திக்கும், பயப்படாதே. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். கிருபைக்கும் சத்தியத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் சத்தியம் உள்ளவர்களாக இருந்தால் கிருபை உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிருபையும் சத்தியமும் தேவனுக்குரியவை. அவற்றை தேவனே நமக்கு அருளுகிறார். அளவில்லாத கிருபை நமக்கு வேண்டுமென்றால் சத்தியத்தின்படி நாம் அப்படியே நடக்க வேண்டும். சத்தியம் என்பதற்கு சரியான அர்த்தம் உண்மை என்பதாகும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதுதான் கிருபை. சத்தியம் இல்லாமல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தியம் என்பது பாவமில்லாத நிலையை குறிக்கிறது. பிசாசு மிகவும் வெறுக்கிற வார்த்தைகளில் ஒன்றுதான் சத்தியம் என்ற வார்த்தை. அவன் பொய்க்கு பிதாவாக இருப்பதனால் சத்தியத்தை வெறுக்கிறான். பொய் பேசுகிறவர்கள் சத்தியத்தை விரும்புவதில்லை. வாய்மையே வெல்லும் என்று நீதிமன்றங்களில் எழுதி வைத்திருப்பார்கள். வாய்மை என்பது சத்தியம் என்பதற்கு பயன்படுத்தும் இன்னொரு வார்த்தை. சத்தியமே வெல்லும் என்று கூட உலகமே சொல்கிறது. கிருபைக்கும் சத்தியத்திற்கும் எப்படி ஒன்றோடொன்று தொடர்பு இருக்கிறதோ அப்படியே நீதிக்கும் சமாதானத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இதுவும் நாம் புரிந்து கொள்வதற்கு வினோதமாக இருக்கிறது. நீதியை தேடி நீதிமன்றம் செல்கிறவர்கள் சமாதானத்தை இழந்தல்லவா காணப்படுகிறார்கள். பிறகு எப்படி நீதி சமாதானத்தை தர முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். இங்கு நீதி என்பது உலக நீதியை குறிக்கவில்லை, மாறாக இது தேவ நீதியை குறிக்கிறது. உலக நீதி அழுக்கும் குப்பையுமாக இருக்கிறது. அது காசு பணத்திற்கு விலை போய்விட்டது. ஆனால் தேவனுடைய நீதி என்பது இந்த உலகத்தை தாண்டியது. அது பரலோக நீதியாக இருக்கிறது. இந்த உலக நீதியானது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒடுக்குவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நீதியானது ஒருவர் இன்னொருவரை விடுவிப்பதற்காகவும் வாழ்விப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இங்கு ஒரு தேவ சமாதானம் உண்டாகிறது. இந்த தேவ சமாதானம் வேண்டும் என்றுதான் பரலோக நீதியை கொண்டிருக்கிற இயேசுவை தேடி ஜனங்கள் வருகிறார்கள். சமாதானம் வேண்டாதவர்கள் யாரும் அவரை தேடி வருவதில்லை. அவர்கள் உலக நீதியை தேடி சென்று தங்கள் சமாதானத்தை இழக்கிறார்கள். உங்கள் வாழ்வில் சமாதானம் இல்லாமல் துயரப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். நீதியின் தேவனை நாடுங்கள். உங்கள் துக்கம் துயரம் மறைந்து சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ்வீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.